ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரிடே வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐடியலி உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக் வந்து பெட்டர். சிஎஃப்ஓஸை டார்கெட் பண்ணுறீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் லிங்க்டின் போகிறது பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயர் 1 சிட்டி இல்லாமல் டயர் 2 ஆர் டயர் 3 சிட்டிஸ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா ஷார்ட்ஸோ இல்லை ஃபேஸ்புக்கோ பெட்டர். கண்டென்ட் வரப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா நான் வந்து ப்ராப்பராக ஷூட் பண்ணணும், ப்ரொஃபஷனலாக ஷூட் பண்ணணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாரும் கேட்குற கேள்வி தானே, எந்த ஃபோன் வாங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபுல் ஃபோக்கஸ் கம்ப்ளீட்லி ஆன் சேல்ஸ். நீங்கள் சோஷியல் மீடியான்னு எடுத்தாலும் சரி, பர்சனல் பிராண்டிங்னு எடுத்தாலும் சரி, அல்டிமேட்லி சேல்ஸுக்கு எப்படி அதை எடுத்துகிட்டு வருது அப்படின்றதான் ப்ரைமாக ஆக்சுவலி ஃபோக்கஸ் பண்ணுறேன். என் கஸ்டமர்ஸ்க்கு ஸ்டார்டிங்கில் தான் நான் அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். கஸ்டமர் ஃபர்ஸ்ட் யோசிங்க. கஸ்டமருக்கு ஃபர்ஸ்ட் வரணும்னா நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஒருத்தவங்க செட் ஆகலன்னு குவிட் பண்ணிவிட்டு திரும்ப அதை பற்றி பேசுகிறாங்கன்னா they have not moved on, which means அவங்களோட ஹார்ட் இன்னும் ஸ்டில் அங்கே தான் இருக்கு. பாட்டில் நெக் அனாலிசிஸ்னு சொல்லுவோம். பேக்வேர்ட்ஸில் போயிட்டு கம்ப்ளீட்லி இப்போ நீங்கள் பண்ணது ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியர் என்னென்ன பண்ணீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் பிரேக் டவுன் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா மெனி டைம்ஸ் நமக்கு வந்து அது தெரியாது. ஃபுல்லாக வந்துட்டு கேஷ் லாஸ் ஆகும்போது தான் தெரியும். தமிழ் என்டர்பிரனர் அகாடமியிலேருந்து எவ்ரி சிங்கிள் மந்த் 10 கிட்ஸோட எஜுகேஷனுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து லைக் ஒரு குட் நைட் ஸ்லீப்க்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஸோ கேட்டிங்கன்னா வின் வந்து எனக்கு தான், அவங்கள விட. டியோவமன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஸ்வேதா. இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சேல்ஸ் கன்சல்டன்டான சரண்யா நாராயணமூர்த்தி மேம் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட பிசினஸ் பத்தி டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் மேம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து பிசினஸ் பத்தி நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நாங்க வந்திருக்கோம் மேம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ எங்களுக்காக. ஸோ இப்போ ஸ்பெஷலாக நான் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறது எஸ்பெஷலி உங்களோட ஆடியன்ஸ்க்கு என்ன அப்படின்னா, தமிழ் என்டர்பிரனர் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஎஸ்ஆர் வெஞ்சர், அதாவது கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம கற்றுக்கிட்டதை நம்ம வந்து இன்னும் ஒரு கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றதால ரொம்ப கம்மியான செலவில் ஜஸ்ட் கிளியராக சொல்லணும்னா ஜஸ்ட் ட்ரிப் 4,000 per இயரில் எண்ட் டு எண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் வந்து அவங்க ஸ்கேலிங் எப்படி பண்ணுறதுன்றது சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்து ஒன் திங் ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் என்னன்னா, மோர் தென் 5,000 ஆண்டர்பிரினர்ஸ்க்கு கிளாஸஸ் எடுத்திருக்கோம். நிறையா பேர் வந்து ஸ்பெஷலி வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, நான் ஃபர்ஸ்ட் டைம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், ஒரு ரொம்ப நாள் நான் வந்து பண்ண நினச்சிட்டே இருக்கேன், பட் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் இல்லை, ஆனால் நான் எதுவும் பண்ணணும்னு நினச்சிட்டு பண்ணுறேன்றவங்களுக்கு அவ்வளோ பேருக்கு நம்ம பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் சம்திங் தட் ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப். இப்போ ஒரு அமேசிங்கான விஷயம். நீங்கள் ஆக்சுவலாக தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் அகாடமியில் ஒரு 5,000+ ஆண்டர்பிரினர்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி எங்களுக்காக. இவங்க இந்த மாதிரி ஒரு இதில் வந்தாங்க, இப்போ இவ்வளோ சூப்பராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி. சார் அப்படி பார்த்தா என்னோட ரொம்ப ரொம்ப ப்ரௌடான மூமெண்ட் என்னன்னா, இவங்க தான். இவர் வந்து ஹி இஸ் அரௌண்ட் 83 years old. ஸோ 83 years old. அவங்க முன்னாடி வந்து ஆர்மியில் இருந்தாங்க. அண்ட் தென் அவங்க ஆர்மியில் இருந்துட்டு சர்வ் பண்ணிட்டு அவங்க கிட்ஸ், அவங்களோட கிராண்ட் கிட்ஸ் எல்லாம் நீட்டாக செட்டில் ஆனதுக்கப்புறம் இப்போ அவங்க வந்து ஹி இஸ் இன் இஸ் ஹோம் அலோன். எதிர்த்து ஒரு நாள் ஸ்க்ரால் பண்ணிமோ ரீல்ஸ் பார்த்துருந்துருக்காங்க. அதனால எங்களோட வெபினார் அட்டன் பண்ணாங்க. வெபினார் அட்டன் பண்ணிட்டு எதுவுமே சொல்லலை. யூஸ்வலாக ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிட்டாங்க. எனக்கு அவங்க இருந்ததும் தெரியாது, ஜாயின் பண்ணதும் தெரியாது, அவ்வளோதான். ஸோ ஜாயின் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு குரூப் காலில் அவங்க வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. கேமரா ஆஃபில் இருந்தது. ஸோ அவங்க யாருன்ற ஐடியா எனக்கு எதுவுமே இல்லை. அவங்களோட பேர் வந்து ராமச்சந்திரன். ஸோ வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குமா அப்படின்னாங்க. சொல்லுங்க மிஸ்டர் ராமச்சந்திரன் என்ன அப்படின்னு கேட்டேன். பேர் சொல்லி நான் கேட்டேன். வருது அவங்க வந்து அம்மா எனக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரியலைங்களா நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா, எனக்கு 83 வயசு அப்படின்னாரு. ஒரே நிமிஷம். அப்புறம் தான் வந்துட்டு சரி சாரி சார் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்போ தான் இல்லைம்மா நான் ஜஸ்ட் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து எனக்கு டெக்னாலஜி சோஷியல் மீடியாவில் எனக்கு என்னன்னு தெரியாது, நான் வந்து ரொம்ப முன்னாடி வந்துட்டு இது பண்ணேன். இப்போ வந்து எனக்கு என்னன்னா என்கிட்ட வந்து சர்வீஸ் செல் பண்ணணும், ப்ராடக்ட் செல் பண்ணணும், அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எனக்கு பணம் சம்பாதிக்கணுன்றதை விட நான் வந்து நிறைய கற்றுட்டு இருக்கேன். ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து அவங்க ஏதோ பண்ணுறாங்க, நிறைய கோர் வேல்யூஸ் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லையா, இல்லை மறந்துடுறாங்களா, பிஸியாக இருக்காங்களா தெரியல. பட் எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இதை வந்து நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அப்போ தான் நான் அவங்கள சொன்னேன், சரி இப்போ வந்து உங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பாட்காஸ்ட்டாக பண்ணுங்க, இல்லைனா கம்யூனிட்டிஸாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ வந்து அங்கேருந்து அவங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு எதுவுமே தெரியல அவங்களுக்கு. ஸோ வீடியோ எல்லாமே அவங்க தனியாக இருக்கிறதால செட்டப் பண்ணி ஷூட் பண்ணுறதுக்கெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு 1 கம்யூனிட்டி செஷன் கொடுத்தோம் அவங்களுக்கு. நீங்கள் வந்து எங்கள் கம்யூனிட்டியில் ஒரு நாள் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்யூனிட்டியில் ஒரு இன்சைடர் கம்யூனிட்டியில் அவங்க வந்து ஜஸ்ட்
ஜஸ்ட் நார்மல் ஒரு அவங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டு தான் பேசினாங்க. ஆக்சுவலி பேசினாங்க. அதில் வந்து அவங்களுக்கு பாட்காஸ்ட் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க வந்து இப்போ வந்து அந்த ப்ரிப்பரேஷன்ஸில் இருக்காங்க. 4 months ஆச்சு ஆக்சுவலி. இப்போ வந்து ப்ரிப்பரேஷன்ஸில் இருக்காங்க. ஆஸ் ஆஃப் நவ் வந்து அவங்க வந்து முன்னாடி வந்து நீ என்ன பண்ணேன்னு தெரியல, ஒரு பண்ண முடியுமான்னு தெரியலன்றதப்போ இப்போ வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட் நீங்க சென்ட் பண்ணுங்க. டீட்டெயிலாக நீங்க என்ன பேசுறீங்களோ பேசி அந்த வாய்ஸ் நோட்டை நம்ம யூடியூப் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. எடிட்டர்ஸ் வச்சு நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளா அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை வாங்கிட்டு அதை தென் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு எங்க டீம்ல ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னும் நெக்ஸ்ட் ஒரு 30 daysல அவங்க லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெரிய வந்து பிஸ்னஸ் சக்ஸஸ் அப்படின்றத விட நான் முன்னாடி சொல்ல மாட்டேன், ஒருத்தவங்க வந்து பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு ட்ரீமை எடுத்துட்டு போயிட்டு இப்போ வந்து அவங்களுக்கு நம்ம கம்ப்ளீட்டா ஒரு இது கொடுத்துருக்கோம் போது தட்ஸ் வெரி ஹார்ட் வார்மிங். கண்டிப்பா இது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம். ஒரு 83 இருக்கவங்களுக்கு வந்து நீங்க இது மாதிரி ஒரு ஐடியா கொடுத்து அவங்க கிட்ட இருக்கிறத வச்சு அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயத்த வாங்குறது வந்து பெரிய விஷயம். அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து நான் பிசினஸ் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ண போறேன், உங்ககிட்ட ஜாயின் பண்ணிருக்கேன், நான் ஃப்ரம் தி ஸ்கிராச் ஸ்டார்ட் பண்ண போறேன், அவங்களுக்கு கொடுக்குற நீங்க அட்வைஸ் என்னவா இருக்கும்? லைக் டிப்ஸ் ஏதாச்சும் ஃப்ரம் த ஸ்கிராச் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா எடுத்த உடனே உங்கள் கஸ்டமர் யாருன்னு டிஃபைன் பண்ணி சோஷியல் மீடியா சூஸ் பண்ணணும். ஏன்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி எந்த சோஷியல் மீடியாவுக்கு போகிறோம் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரிடே வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐடியலி உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக் வந்து பெட்டர். இதே இது நீங்கள் வந்து ஒரு கார்பரேட் லெவலில் ஒரு ஹை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஇஓ சிஎஃப்ஓ டார்கெட் பண்ணுறீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் லிங்க்டின் போகிறது பெட்டர். ஆர் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு Tier 1 சிட்டி இல்லாமல் Tier 2 ஆர் Tier 3 சிட்டிஸ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா ஷார்ட்ஸோ இல்லை ஃபேஸ்புக்கோ பெட்டர். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எந்த ஆடியன்ஸ் போகிறோன்றதை பார்த்து ஃபஸ்ட்டு நான் சோஷியல் மீடியா சூஸ் பண்ண சொல்லிவிடுவேன். அண்ட் தென் சோஷியல் மீடியா சூஸ் பண்ண அப்புறம் நிறைய பேருக்கு சோஷியல் மீடியாவில் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா SEO ஆப்டிமைசேஷன் அப்படின்றது. SEOனால எல்லாரும் கூகுளில் வெப்சைட்டில் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் ஆக்சுவலி அப்படி கிடையாது. இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே வந்து ஒரு கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணோம்னா உடனே நம்ம பிஸ்னஸ் மேலே வரணும். வந்தால் தான் அந்த இடத்துல வந்து நம்மளை தேடுறவங்களுக்கு நம்ம விசிபிளாக இருக்க முடியும். ஸோ இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். யார் தேடுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா அவங்க கன்வர்ஷன் ஆகிறது குவிக்கராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அங்கே நீட் இருக்குது. ஸோ அது நீங்கள் எப்படி பண்ணணும்? ஸோ இது ரெண்டும் பண்ணதுக்கு அப்புறமா கண்டென்ட் வரப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா நான் வந்து ப்ராப்பராக ஷூட் பண்ணணும், ப்ரொஃபஷனலாக ஷூட் பண்ணணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாரும் கேட்குற கேள்வி தானே, எந்த ஃபோன் வாங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. எடுத்தோடனே அது ஐஃபோன் வாங்கணுமா அது வாங்கணுமா அப்படின்ட்டு. பட் நான் சிம்பிளாக என்ன சொல்லுவேன்னா நீங்கள் என்ன ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கீங்களோ அதே போதும். ஒரு 10,000 rupees நீங்கள் MI ஃபோன் வாங்கினீங்கன்னா இப்போ அதோட கேமராவே ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஆமாம். ஸோ வந்து நீங்கள் எக்ஸ்பென்சிவாக வந்து நிறைய பேர் ஒரு கஷ்டப்படுற விஷயம் என்னன்னா அவங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் பட்ஜெட்டாக இருக்குது, நான் இஎம்ஐல போட்டு வாங்குறேன், இப்படி வாங்குறேன் அப்படி வாங்குறேன், ஏன்னா அது வாங்கினாதான் எனக்கு சேல்ஸ் வருன்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு மித்தை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சோஷியல் மீடியா வந்து ஒரு ஹியூமன் டு ஹியூமன் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் மெயினாக வந்து நாங்கள் தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் அகாடமியில் போடுற எந்த கண்டென்ட்டுமே எடிட் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் ஃபோன் கேமரா எடுத்து அப்படியே ஷூட் பண்ணி அப்படியே போஸ்ட், எல்லாமே ரா வீடியோஸ், 100% ரா வீடியோஸ். அதில் சப்டைட்டில்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து இதில் எடிட் பண்ணணுமா அந்த ஆப்பில் எடிட் பண்ணணுமா, ஒரு ரீல் ஷூட் பண்ண 2.5 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் வந்து அவங்களால அதை ஆக்சுவலி அஃபோர்ட் பண்ண முடியல அந்த டைம். அதுவே அவங்க பிஸ்னஸை கில் பண்ணுது அந்த இடத்துல. ஸோ அவங்களுக்கு வந்து அது இப்படி பண்ணாதான் எனக்கு சேல்ஸ் வருமா அப்படின்னு இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா நான் பாருங்க நான் இப்படிதான் பண்ணியிருக்கேன், அக்கௌண்ட் வந்து க்ரோ ஆயிருக்கு, நீங்க பாக்குறீங்க டேஷ்போர்டு பாருங்க, எவ்ரி மந்த் 6 lakhs வியூஸ் பிளஸ் போகுது, கம்ப்ளீட்லி ஆர்கானிக்கா. எல்லா ஸ்கிரீன்ஷாட்ஸ் ரெகுலரா நான் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். பாருங்க நீங்க எக்ஸ்பென்சிவா எடிட் பண்ண வேணாம், ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், ரொம்ப இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணி மேக்கப்ல எதுவுமே போட வேண்டாம், லைக் கம்ப்ளீட்லி ராவா உங்களோட மோஸ்ட் ஆத்தென்டிக் செல்ஃப் நீங்க காட்டுங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு சேல்ஸ் எடுத்துட்டு வரும். ஸோ அந்த வேலை அவங்க கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணணும். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஒரு ஏஸ்தட்டிக்ஸ்ல ஃபுல்லா கவர் ஆயிட்டு கண்டென்ட்டை மிஸ் பண்ணிடுறோம். கரெக்ட். ஆமா, அவங்க இந்த ப்ராடக்ட் பத்தி இது அதுன்னு சொல்றாங்க. பட் சேல்ஸுக்கு உங்களுக்கு கஸ்டமருக்கு இது எப்படி யூஸ் ஆகும், அந்த கண்டென்ட் ஒண்ணு கூட இல்லை அவங்களோட. ப்ரொஃபஷனலி ஷார்ட் போட்டோஸ் இருக்கு, பட் அது வந்து உங்களுக்கு யூஸ் இல்லை இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஆடியன்ஸுக்கு நீங்கள் கஸ்டமர்ஸோட டேரெக்டாக கனெக்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், ஃபுல் ஃபோக்கஸ் கம்ப்ளீட்லி ஆன் சேல்ஸ். நீங்கள் சோஷியல் மீடியான்னு எடுத்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு பர்சனல் பிராண்டிங்னு எடுத்தாலும் சரி, அல்டிமேட்லி சேல்ஸுக்கு எப்படி அதை எடுத்துகிட்டு வருது அப்படின்றதான் ப்ரைமா ஆக்சுவலி ஃபோக்கஸ் பண்ணுறேன். நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு ஸ்டார்டிங்கில் தான் நான் அதான் சொல்லிக் கொடுப்பேன். கஸ்டமர் ஃபர்ஸ்ட் யோசிங்க, கஸ்டமருக்கு ஃபர்ஸ்ட் வரணும்னா நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அப்படியா போகும்போது அவங்களால வந்து ரிசல்ட்ஸ் குவிக்கராக பார்க்க முடியுது. ஸோ அல்டிமேட்லி அவங்களும் ஹாப்பி ஆகிடுறாங்க, அவ்வளோதான். பட் வந்து ஒரு சிலர்லாம் பிஸ்னஸ் வந்து ஒரு ஒரு இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க முன்னாடி, பட் அது பாதியில் வந்து இல்லை என்னால் முடியல, இது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸாஸ்டிங்காக இருக்குது, நான் விட்டுட்டு போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறவங்களும் நிறைய பேர் பார்க்க முடியுது. அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு அட்வைஸ் என்னவா இருக்கும்? ஸோ அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி மாதிரி விட்டு போகிறாங்க அப்படின்னா போகிறதுலேயே ரெண்டு ஃபேஸ் இருக்காங்க. ஒரு ஃபேஸ் வந்து அவங்க விட்டுட்டு இதுக்கு மேலே இது எனக்கு இல்லை அப்படின்னு அவங்க ஆண்டர்பிரனர்ன்றதே கம்ப்ளீட்டாக மறந்துட்டு அது ஒரு பாஸ்ட் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி மூவ் ஆன் ஆயிடுவாங்க.
அந்த ஆண்டர்பிரினர்ஸ் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணி ஜஸ்ட் ட்ரை பண்ணணும் அப்படின்றதானே தவிர அவங்களுக்கு வந்து அதில் ஒரு பேஷனோ எதுவும் வந்து இல்லை. ஏன்னா இப்போ நிறைய பேர் ஆக்சுவலி சரி இல்லை நிறைய இன்கம் வருதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டக்குன்னு வந்து நான் இன்டர்நெட்ல பார்த்து இவ்வளோ கேஷ் வருது ஸோ நான் ஜாயின் பண்ணணும். அந்த கேஸஸ் நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் இன்னொரு ஸ்ட்ரீம் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குவிட் பண்ணிடுவாங்க அவங்களால முடியாதுன்ட்டு. பட் அப்புறம் பிசினஸ் பேஜஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, இன்ஃப்ளூயன்சஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் எனக்கு செட் ஆகலன்னு நான் குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒருத்தவங்க வந்து செட் ஆகலன்னு குவிட் பண்ணிட்டு திரும்ப அதை பற்றி பேசுறாங்கன்னா they have not moved on from it, which means அவங்களோட ஹார்ட் இன்னும் ஸ்டில் அங்கே தான் இருக்கு. ஸோ அந்த ஆண்டர்பிரினர்ஸ் கிட்ட நம்ம கேட்கறது என்ன அப்படின்னா, நம்ம சில பேர் ஆக்சுவலி உட்கார வச்சு பேசுவோம், எதனால நீங்க குவிட் பண்ணீங்க, என்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து பாட்டில் நெக் அனாலிசிஸ்னு சொல்லுவோம். ஸோ பாட்டில் நெக் அனாலிசிஸ்ல என்ன பண்ணுவோம்னா பேக்வேர்ட்ஸ்ல போயிட்டு கம்ப்ளீட்லி இப்போ நீங்க பண்ணது ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி என்னென்ன பண்ணீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் பிரேக் டவுன் பண்ணோம் அப்படின்னா எந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் ப்ளீட் வர ஆரம்பிச்சது. ஏன்னா மெனி டைம்ஸ் நமக்கு வந்து அது தெரியாது, ஃபுல்லாக வந்துட்டு கேஷ் லாஸ் ஆகும்போது தான் தெரியும். பட் அந்த பாயிண்ட் வந்து முன்னாடியே இருக்கும். இது வந்து இப்போ நம்ம ஒரு பெல் கர்வ் போட்டோம்னா எனி ப்ராடக்ட் வந்து என்ட்ரிக்கு அடுத்தது ஒரு க்ரோத் இருக்கும், க்ரோத் பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட்ல இருந்து அது கீழே இறங்கிட்டு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வரும். இந்த பாயிண்ட்ல தான் ஆண்டர்பிரினர்ஸ் நோட்டீஸ் பண்ணுவாங்க. பட் பிரேக் வந்து இந்த பாயிண்ட்ல இருக்கும். ஸோ நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு போய் அது எங்க எக்ஸாக்டா அது பிரேக் ஆச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்ம அதை சார்ட் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ எவ்ரி ஆண்டர்பிரினர் வந்து குவிட் பண்ணிட்டு தென் அவங்க கண்டினியூ பண்றாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் அங்கே இருக்கும். எய்தர் வந்து அவங்க ஹோம் அண்ட் பிஸ்னஸ் பேலன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆர் ஸ்கெடியூல்ஸ். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 20 days இருக்கு இல்லையா, நைட்டு தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுவாங்க. இந்த 20 daysக்கு மேலே பாடி கிவ் அப் பண்ணிடும். அங்கே தான் அந்த பேர்ன் அவுட். அப்புறம் அந்த பேர்ன் அவுட் வந்து ஃபிசிக்கலி டிஸ்ட்ரெஸ்ஸாக கூட சம்டைம்ஸ் இருக்காது, சம்டைம்ஸ் மென்டல் டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அவங்களுக்கு தேவையில்லாமல் கோவம் வரும், இது வரும் அது வரும். ஸோ அல்டிமேட்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்க ஃபர்ஸ்டே பேலன்ஸ் பண்ணி சஸ்டெயினபிளாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது இஷ்யூவாகவே இருந்திருக்காது. ஸோ அந்த பாயிண்ட் எப்படி எடுத்துகிட்டு வர்றது அது ஒன்று பார்ப்போம். ஆர் இன்னும் சில பேருக்கு வந்து என்ன இஷ்யூவாக இருந்திருக்குன்னா அந்த பிஸ்னஸ் மாடல் ஒர்க் அவுட்டாக இருக்காது. அவங்களுக்கு ஏற்ற பிஸ்னஸ் மாடல் அவங்க சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு பிஸ்னஸில் முக்கியமான ஒரு ரீசன் என்னவா இருந்ததுன்னா எனக்கு வந்து ஆஸ் மச் ஆஸ் நான் வந்து ரொம்ப கமிட்டடாக ஒர்க் பண்ணுவேன். மார்னிங் 8 AM ஸ்டார்ட் பண்ண நைட் 1 வரை எனக்கு ஒர்க் போகும் ஸ்டார்டிங் டேஸ்லலாம். ஸோ அவ்வளோ ஒர்க் ஆக்சுவலி நான் உள்ள போடுவோம். பட் ஸ்டில் வந்து எனக்கு ஒரு பிரேக் எடுக்கணுன்றது அந்த இடத்துல எனக்கு அந்த பிரேக் எடுக்கணும். ஸோ வந்து எனக்கு அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி எப்பவுமே வேணும்ல. இந்த டைம் தான் இந்த டைம் ஒன்று செயின் டு த டெஸ்க் அப்படின்னு எனக்கு இருக்கக்கூடாது. அதனால தான் நான் வந்து ஃபிசிக்கல் ஆஃபீஸ் எனக்கு ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். ஸோ ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், எங்கே வேணால் நம்ம ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கிளைண்ட்ஸுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும். ஸோ இது வந்து என்னோட ப்ரீ ரெக்விசிட். இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு ப்ரீ ரெக்விசிட் இருக்கும் அவங்க ப்ரையாரிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த ப்ரையாரிட்டிஸ் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு தென் பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி லைஃபை மாற்றாம லைஃப்க்கு ஏற்ற மாதிரி அந்த பிஸ்னஸ் மாடல் ஷிஃப்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். சூப்பராக சொன்னீங்க மேம். அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் வந்து எனக்கும் இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது, பட் நான் யாரை போய் ரீச் அவுட் பண்ணுறது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நீங்கள் உங்கள் தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் அகாடமியை பற்றி அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது என்னவா இருக்கும்? ஒரு ஆண்டர்பிரினர் எங்ககிட்ட வராங்க அப்படின்னா எடுத்த உடனே வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா பிஸ்னஸ் ஐடியா உங்ககிட்ட இருக்கா. பிஸ்னஸ் ஐடியா இருக்குது அப்படின்னா அது வந்து யாருக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னு இருக்கீங்க, ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு இருக்கா, ஃபுல் கமிட்டடாக வரீங்களா. எல்லாருக்கிட்ட கேட்குற கேள்வியாக தான். நீங்கள் மணி இருக்குது இது இருக்குது அது இருக்குது எல்லாமே விடுங்க, கமிட்மெண்ட்டோட உள்ள வர நீங்கள் ரெடியா. ஸோ கமிட்மெண்ட்டோட வராங்க அப்படின்னா உள்ள ஜாயின் பண்ண உடனே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு டீட்டெயில் ஆன்போர்டிங் ஃபார்ம் கொடுப்போம். அந்த ஆன்போர்டிங் ஃபார்ம்லேயே வந்து உங்கள் கோல்ஸ் என்ன, உங்கள் விஷன் என்ன நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எதுக்காக ஜாயின் பண்ணுறீங்க, என்ன மைண்டில் இருக்குது அப்படின்றது கிளியர் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓகே நீங்கள் இந்த மாடியூல்ஸ்ல இருந்து நீங்கள் ஸ்கோர் ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் அந்த கோர்ஸ் வந்து அவங்க கற்றுக்கிறதுக்கும் நாலேஜ் ஆட் பண்ணுறதுக்கும் தானே தவிர இம்ப்ளிமெண்டேஷனுக்கு லைவ் செஷன்ஸ் உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த லைவ் செஷனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த் வந்து நம்ம 3 லைவ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் லைவ் செஷன் என்னன்னா சைக்காலஜி வர்சஸ் ஃபிசியாலஜி. உங்கள் பாடி வந்து உங்கள் மைண்டோட கோரிலேட் பண்ணி எப்படி வந்து ஒர்க் ஆகுது. இதை வந்து நம்ம ஒரு கம்ப்ளீட் ட்ரைனிங்காக வந்து ஆக்சுவலி ஒரு ஒன் ஆஃப் த சென்னையில் இருக்க ஒன் ஆஃப் த ப்ரீமியம் யூனிவர்சிட்டிக்கு கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்பியர் ஆகும்போது எப்படி வந்து நீங்கள் உங்களோட இப்போ என்ன ஒரு கஸ்டமர் கிட்ட முன்னாடி உட்காரும் போதாக இருக்கட்டும், அவர் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கும் போதாக இருக்கட்டும், அந்த ப்ரொஃபஷனல் லுக் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நானே டயர்டாக பேசுறேன்னா உங்களுக்கும் அதே இதுதான் வரும். ஸோ அதை எப்படி வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது நான் வெர்பலா, இதை வந்து நம்ம ஆண்டர்பிரினர்ஸ்க்கு சொல்லித்தரோம். ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் கோர்ஸ் இது இன்க்ளூடே ஆகாது. பட் எவ்ரி பிஸ்னஸ் இஸ் டிபெண்ட் ஆன் த பர்சன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சைக்காலஜிலேருந்து ஃபிசியாலஜி எப்படி அண்ட் தென் மணி மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் எப்படி வந்து ஒரு மைண்ட் செட்டை டெவலப் பண்ணுறது, அது எங்களோட செகண்ட் செஷன் இந்த மந்த்துக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நான் பிஸ்னஸ் செஷன்ஸும் சேர்த்து கம்பைன் பண்ணும்போது ஒரு ஐடியா மட்டும் இருக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து இந்த ஒரு இதுக்கு வந்துடுவாங்க, ஒரு ஜோனுக்கு வந்துட்டு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இட்ஸ் லைக் தட். என்ன சொன்னீங்க வந்து ஒரு ஹாப்பியாக ஒரு எங்கே போனாலுமே வந்து சுற்றி எல்லாருமே உங்களுக்கு ஹாப்பியாக தான் தெரிவாங்க. அதே இது நம்ம அழுதுகிட்டே போனால் யாரை பார்த்தாலும் நமக்கு கோவம்.
அதேதான். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் எடுத்துட்டு வந்து நம்ம ஆடியன்ஸ் கிட்ட எப்படி எடுத்துட்டு போறது, ஸோ பிசினஸ்ல அவங்களை அப்படியே எப்படி வந்து அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு வரதுன்றதும் சேர்த்து சொல்லி தரதுனால ஒரு ஐடியாவும் எனக்கு பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் போதும், நீங்க வாங்க, உங்களை ஆண்டர்பிரினர் ஆக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு, அவ்வளவுதான். கண்டிப்பா மேம். எனக்கு வந்து இன்னொரு பர்சனலா என்னன்னா 4000 மட்டும் இருந்தா போதும் 1 இயர் ஃபுல்லா லைஃப் டைம் ஃபுல்லாவே நீங்க வந்து பாத்துப்பீங்கன்னு சொல்றீங்க. அது உண்மைதானே, சாத்தியமா அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னும் டவுட்டாவே இருக்கு. ஸோ அதை பத்தி கண்டிப்பா. இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு இதுதான் ஃபுல் டைம் பிசினஸ் அப்படின்னா அவங்களோட இன்கம் வந்து அதை பேஸ் பண்ணி இருக்கும். எனக்கு வந்து இது ஃபுல் டைம் பிசினஸ் கிடையாது. நான் 2 கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் கம்பெனில எங்களோட நான் ஓப்பனாவே சொல்லுவேன், என்னோட எல்லா பிரைஸஸுமே வந்து ஸ்டார்ட்ஸ் அட் 1.5 lakhs. அதுக்கு கீழே எதுவுமே கிடையாது. ஸோ லைவ்லிஹுட் வந்து இதை பேஸ் பண்ணி இல்லை அப்படின்னும் போது என்னால் வந்து நிறைய கொடுக்க முடியுது. ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம மாடியூல்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ அண்ட் செஷன்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம லைவாக கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் பீப்புளை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியா மேனேஜர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து எம்ப்ளாய் பண்ணிட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து எனக்கு வந்து இதில் இன்புட் நான் இதை டிபெண்ட் பண்ணி இல்லைன்னும் போது என்னால் வந்து நிறைய கொடுக்க முடியுது ஹாப்பியா. ஸோ வந்து அந்த டிபெண்டன்சி இல்லைன்னும் போது 4000 அதுவுமே வந்து எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலி 3000க்கு 2500க்குலாம் கொடுத்துட்டு இருந்தோம். பட் அப்போ என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் வராங்க, வந்துட்டு வந்து அவங்க கண்டினியூ பண்ணல. அது வேஸ்ட் தான் இல்லையா, அவங்களும் வருவாங்க, யூஸ் இல்லை அப்படின்னும் போது நமக்கும் வந்துட்டு அது மோட்டிவேஷன் இருக்காது. ஏன்னா ஒரு ஜூம் காலில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க சியர்ஃபுல்லாக இருந்தால் தான் எனக்கும் அந்த சியர்ஃபுல்னஸ் வரும். ஸோ வந்து ஒரு கமிட்மெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 5000 நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் 5000 அப்படின்ட்டு இருக்கு. அண்ட் வந்து 2000 வந்து ரொம்ப கம்மியாக தெரியாதால சரி 4000 நம்ம ஃப்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் 4000 எடுத்துட்டு வந்தோம். இதுலேயே ஆக்சுவலி இன்னொரு பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எனக்கு வந்து லைஃப்பில் வந்து 2 கோல்ஸ். இப்போ வந்து நான் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணோன்னா எனக்கு 2 கோல். ஒன்று வந்து ஹியூமன்ஸ்க்கு எஜுகேஷன் கொடுக்கணும். ஏன்னா ஒரு எஜுகேஷன் மட்டும் இருந்தால் போதும், யாராலனாலும் எவ்வளோ பெருசாக வேணால் வளர முடியும். ஸோ வந்து தமிழ் ஆண்டர்பிரினர் அகாடமிலேருந்து எவ்ரி சிங்கிள் மந்த் 10 கிட்ஸோட எஜுகேஷனுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஆஸ் ஆஃப் நவ் 10 கிட்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் போக போக கண்டிப்பாக அது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் கோல் ஆக்சுவலி. ஸோ வந்து எஜுகேஷனுக்கு நம்ம கொடுக்குறோன்னும் போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி எங்கள் மெம்பர்ஸ் பார்க்கும்போது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஜஸ்ட் நம்ம வந்து இப்போ ஜெனரலி என்னோட கம்பெனியில் சொல்லி கொடுத்து சேல்ஸ் ட்ரைனிங் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் கம்பெனிஸ்க்கு, எஸ்எம்இஸ்க்கு அவங்களுக்குலாம். பட் அவங்க எல்லாருமே வந்து சூட்ஸில் உட்காந்துருப்பாங்க. ஸோ நம்ம போய் நம்ம சொல்லிட்டு வரோம் அப்படின்னா நான் இல்லைன்னா இன்னொருத்தங்க அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பெரிய ரிமார்க்கபிள் டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதர் ஜஸ்ட் ஆன் தேர் நம்பர்ஸ். ஸோ நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு நம்பர் சேஞ்ச் ஆகிறத பார்க்குறத விட இந்த இடத்துல வந்து அவங்க லைஃபே சேஞ்ச் ஆகுது. ஒரு ஹார்ட் வார்மிங்காக அவங்க வந்து தேங்க்யூ சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இட் ஃபீல் லைக் ஒரு குட் நைட் ஸ்லீப்க்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஸோ கேட்டிங்கன்னா வின் வந்து எனக்கு தான் அவங்கள விட. கண்டிப்பாக ஆக்சுவலாக இட்ஸ் அமேசிங்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு இப்போ தான் நீங்கள் சொல்லும் போது தான் தெரியும். நமக்கு தெரிஞ்சது 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அந்த மனசு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய பேரை ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட பெரிய ஆசை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைமிங். தேங்க்யூ ஸோ மச். யா.